ஹலோ கைஸ், பொதுவாக நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம். தோண்ட தோண்ட பிணங்களாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு உண்மை சம்பவம் நடந்திருக்குங்க. தோண்ட தோண்ட கிட்டத்தட்ட 40க்கு மேற்பட்ட பெண்களோட சடலங்கள் கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் பண்ணது ஒரு சாதாரண மனிதன். அதுவும் கொலை பண்ணிக்கிட்டு தன்னோட வீட்டு பக்கத்திலேயே சாதாரணமாக தூக்கி வீசி எறிஞ்சிருக்கான். இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜோ இன்ஃபோ ப்ளஸ். நான் உங்கள் ஜோஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே மேக்ஸிமம் சிட்டிசன் படம் பார்த்துருக்கோம். அந்த படத்தில் வர ஒரு சீன் தாங்க நம்ம எவ்வளவு தான் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம சந்தோஷத்தை ஒரே செகண்டில் துக்கமாக மாற்றி நம்ம கண்களில் கண்ணீரை வர வச்சிடும். தோண்ட தோண்ட பிணங்களாக வந்துட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு சீன் தாங்க நம்ம கண்களில் கண்ணீரை வர வைக்கும். இதெல்லாமே நம்ம படத்தில் பார்த்தே நம்ம கண்களில் கண்ணீர் வருது. ஆனால் இது போல் ஒரு சம்பவம் கென்யா நாட்டில் நடந்திருக்கு. கென்யா நாட்டில் இம்மானுவேல் என்கிறவருக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. இவங்க கடந்த ஜூன் 8ஆம் தேதி காணாமல் போகிறாங்க. காணாமல் போனதுமே இம்மானுவேல் எல்லா இடங்கள்லையும் தேடுறாரு. அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வீட்லேயும் தேடுறாரு. அது மட்டும் இல்லை, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இவர் தேடாத இடங்களே கிடையாது. தேடி தேடி இவருக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. தேடி எனக்கு கிடைக்கலையேன்னு சொல்லி நாட்கள் போக போக இவங்களுக்கு பதட்டம் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் இவர் தேடிக்கிட்டே வரும்போது குப்பைகளெல்லாம் கொட்டி வச்சுப்பாங்க. நம்ம இடங்களில் குப்பை கிடங்கு மாதிரி குப்பைகளெல்லாம் மலை மாதிரி கொட்டி வச்சுப்பாங்க இல்லையா? ஆனால் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் அந்த இடத்துல உள்ள குப்பை கழிவுகள் எல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. கொட்டி வச்சது மட்டும் இல்லை, அந்த இடத்த கைவிட்டுருவாங்க. அந்த இடத்துல மக்கள் நடமாடுறதுக்கு அனுமதி கிடையாது. குப்பைகள் மட்டுமே கொட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடம் வழியாக இவர் வரும்போது ஒரு துர்நாற்றம் வீசுது. இவர் சாதாரணமாக வந்துட்டு இருக்காரு. அப்போ நினைக்கிறாரு, குப்பை கொட்டி வச்சதுல ஏதாவது இறந்து கிடக்குன்னு சொல்லி அப்படியே சாதாரணமாக வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு துணியை பார்க்குறாரு. அந்த குப்பைக்கு நடுவில் துணியை பார்க்கும்போது இவருக்கு ஒரு பதட்டம். ஒரு யாரையோ கொன்று போட்டிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது ஒரு மூஞ்சி சிதஞ்ச நிலையில் ஒரு பெண்ணை கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்க துணி, அவங்க சிதஞ்ச மூஞ்சியாக இருந்தாலும் அதை கெஸ் பண்ணி ஓரளவு கண்டுபிடிச்சிடாரு. இது தன்னோட தங்கச்சின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. இப்போ எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். தான் கூட இருந்த தன்னோட தங்கச்சியை இறந்த நிலையில் பார்க்குறாரு. உடனடியாக போலீஸாக அந்த இடத்துக்கு வராங்க. இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் காலின்ஸ்ங்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, ஒரு 50-60 போலீஸ் வராங்க. அதுவும் கன் பாயிண்டில் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதை பார்த்ததுமே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி. ஒரு சாதாரண ஒரு மனிதரை என்கொயரி பண்ணனா கூட சாதாரணமாக ஒரு 2 போலீஸ் கூட்டிகிட்டு போவாங்க. அது என்ன, இது கன் பாயிண்டில் இவ்வளோ போலீஸ் படையோட அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்களேன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. இவரை அரெஸ்ட் பண்ணி ஒரு சில நாட்கள்லேயே போலீஸ் தரப்புலேருந்து ஒரு உயர் அதிகாரி ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது மக்கள் எல்லாருமே நினச்சிருக்காங்க, ஒரு கொலை நடந்திருக்கு, அவர் எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தாக தான் ப்ரெஸ் மீட் வச்சுருக்காங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆஃபீஸர் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறாருல, அவர் ஒரு பதட்டத்தோடையே இருக்கிறாரு. அப்போ பீப்புள்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு பதட்டம். ஏன், ஒரு கொலை தான் நடந்திருக்கு, இவர் ஏன் இவ்வளோ ரொம்ப பதட்டமாக இருக்காருன்னா, அப்போ தாங்க அவர் எல்லா விஷயத்தையும் சொல்ல வராரு. ஏன்னா காலின்ஸ் எல்லா விஷயத்தையும் ஒப்புக்கொண்டார். அவர் அப்ரூவர் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 42 பெண்களை அதுவும் கற்பழித்து கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணிக்கிட்டு அவங்களோட உடல் எல்லாத்தையுமே கொண்டு அந்த குப்பை கிடங்குல போட்டிருக்காங்க. ஏன்னா குப்பை கிடங்குல குப்பைகள் எல்லாமே பள்ளத்தில் இருக்குல்ல, மேலேருந்து தூக்கி எறியும் போது அந்த குப்பைகளுக்கு நடுவில் போய் பிணங்கள் விழுந்துடும். அதனால யாராலையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துக்கு மக்களும் போக மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு கைவிடப்பட்ட ஏரியா. அங்கே யாரும் போக மாட்டாங்கன்னு சொல்லி அந்த குப்பைகளுக்கு நடுவில் கொண்டு பிணங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்காரு. இதில் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் என்னென்னா, இவருடைய முதல் கொலையே அவருடைய மனைவி தான். இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் ரொம்ப ஒரு வாக்குவாதம், ஒரு சண்டை வந்திருக்கும். அந்த சண்டையில் ஆக்ரோஷமான இவர் அவருடைய மனைவியை கொலை பண்ணியிருக்காரு. கொலை பண்ணிக்கிட்டு அது உடலை என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த குப்பை கிடங்குல கொண்டு போட்டுடலாம். அதுவும் இவர் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காரு, இறந்த உடல்கள் எல்லாத்துலேயுமே தலையை 2ஆக வெட்டியிருக்காரு. தலையை வெட்டி எடுத்து உடலை ஒரு இடத்துலையும் தலையை இன்னொரு இடத்துலையும் போடுறாரு. ஏன் இப்படி பண்ணார்னா, தலையும் உடலும் கிடைச்சா மட்டும்தான் இது யாருன்னு சொல்லி போலீஸால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 2 வேறு வேறு இடத்துல போட்டால் இந்த கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடியவும் செய்யாது. அந்த இதுக்காக 2 உடல்களையும், அதாவது தலையும் உடலையும் வேறு வேறு இடத்துல இவர் போட்டிருக்காரு. அந்த குப்பை கிடங்குக்கும் இவருடைய வீட்டுக்கும் ரொம்ப எல்லாம் தூரம் கிடையாதுங்க. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஏன்னா
இறந்த பிறகு அந்த பிணங்களை ரொம்ப தொலைவுக்கு எடுத்தும் போக முடியாது, பக்கத்தில் இருந்தால் தூக்கி கொண்டு அந்த குப்பை கிடங்குல போட்டுடலாம்னு சொல்லி அவர் இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் வீடை போலீஸார் சோதனை பண்ணுறாங்க. இறந்த பெண்களோட செல்ஃபோன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி அந்த வீட்டில் பத்திரமா வச்சுருக்காரு. எல்லா ஃபோன்ஸையும் கைப்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு மிகப்பெரிய ஒரு கத்தியை எடுக்கிறாங்க. அந்த கத்தி அவர் எதுக்காக வச்சுருக்காங்கன்னா, தலையை 2ஆக வெட்டுறதுக்காக அந்த கத்தியை யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த குப்பை கிடங்கு முழுவதும் போலீஸார் ரொம்ப தீவிரமாக சோதனை பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னும் பல அதிர்ச்சியான தகவல் கிடைக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இன்னும் பல ஆண்களோட சடலங்கள் கிடைக்குது. திரும்பவும் காலின்ஸ்ட்டு போலீஸார் விசாரணை பண்ணுறாங்க. இப்போ காலின்ஸ் திரும்பவும் சொல்கிறாரு, நான் பெண்களை மட்டும்தான் கொலை பண்ணேன், எந்த ஒரு ஆணையும் நான் கொலை பண்ணது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் போலீஸாருக்கு இன்னும் ஒரு சில தகவல்கள்லாம் கிடைக்குது. கூலிப்படைகள் கொலை பண்ண உடல்களையும் இங்கே தான் கொண்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வருது. காலின்ஸ் கொலை பண்ண அந்த பெண்கள் எல்லாருமே 18லேருந்து 30 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்னு சொல்லி தெரிய வருது. அது மட்டும் இல்லை, அந்த பெண்கள் எல்லாரையுமே ரேப் பண்ணி கொடூரமான முறையில் காலின்ஸ் கொலை பண்ணியிருக்கான். பெரிய அளவில் ஒரு குற்றம் கென்யா நாட்டில் நடந்திருக்கு. 1 அல்ல 2 அல்ல 40க்கு மேற்பட்ட பெண்கள் கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு குற்றம் நடந்திருக்கு. ஆனால் முதல்ல போலீஸார் இதை தடுத்துக்கணும். ஆனால் தடுக்க தவறிட்டாங்க. இதை தடுக்க தவறிய போலீஸார் அனைவரும் பணியிடம் மாற்றம் பண்ணப்பட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கென்யா நாட்டிலும் கிடையாதுங்க, ஒட்டு மொத்தமாக உலக நாட்டில் எல்லாமே ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றம் நடந்ததை தடுக்க தவறிய போலீஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் பண்ணுறாங்க. இதுக்கு இந்த தண்டனை போதுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உலகத்தில் பெண்கள் எப்போவுமே ரொம்பவும் கவனமாக இருக்கணும். தனியாக ஒரு இடத்துக்கு, அதாவது ஒரு ஆண் நண்பர் கூடயோ இல்லது உங்கள் காதலர் கூடயோ இல்லை வேறு யாரு கூடயாவது போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அங்கேருந்து எப்படி தப்பிச்சிக்கலாம்னு சொல்லி முதல்ல முன்னேற்பாடோட போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.